மாதிரி ஒரு 2-3 நாள் பொறுத்து திரும்பி எனக்கு ஃபோன் வந்து அவங்க பையன் வந்தான் எங்கள் வீட்டாண்ட. அதான் மளிகை ஸ்டோர் சாமான் இது பண்ணுறவன் அவன் இது பண்ணுறவன். அப்போ வந்து நான் கத்துனேன், ஏன்டா இப்போ அக்கா தங்கச்சின்னா எல்லாமே உதவி கொடுத்தா செய்யணும், உன் அம்மா தான் பணம் கச்சாக்குறா, உன் அம்மா தானே கொடுக்கணும். இல்லை வேணா பணத்தை வந்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வேணா வாங்கிட்டு போக சொல்லு. எதுக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு வேணா வேற என்ன பண்ண சொல்ல, நாங்கள் பணம் கொடுன்னா எங்களுக்கு கையெழுத்து போட்டால் பணம் தர வேணும். அப்பா ஒரே அழுவா இருந்தா, இது தாண்டி கேட்டுனுக்கிறா உங்ககிட்ட சொன்னால் நீ கத்த போகிறன்னு தான் கம்முன்னு. உனக்கு இப்போ ஒரு உயிரை காப்பாற்றணும் நம்ம, நீ போய் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு நீ எழுதி வாங்கிட்டு வந்துரு, கொடுத்துட்டு வந்துரு, அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து உன் புருஷன் உயிரை காப்பாற்றிக்கோ. நான் இன்னும் வாங்கலை, நான் செத்துற மாட்டேன். எவ்வளவு பணம்? எவ்வளவு பணம் இரி மேடம் 30,000 கொடுத்தாங்க. அந்த 30,000 பத்திரத்துல கையெழுத்து போட்டு இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார் சொல்றேன், அதெல்லாம் நான் இங்க சொல்லவே இல்லை. 30,000 கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி சிறுவ வாங்கினாங்க பணத்தை. இப்ப அதுக்கு அவங்க அம்மா தான் உங்க பையன் எங்கெங்க பணம் நான் கொடுத்தேன், என்கிட்ட பணம் நான் கொடுத்தேன் நான் சொன்னேன் மேடம்.